என்ன சகல அந்த குழந்தைய பாக்குற? இல்ல, அந்த குழந்தை கழுத்துல போட்டிருக்க செயின் ரேவதியோடது மாதிரியே இருக்குங்க. என்ன சகல சொல்றா? அது ரேவதியோட செயினா? ஆமாங்க, நான் தாங்க அவளுக்கு இந்த செயினை வாங்கி கொடுத்தேன். அது எப்படி இந்த குழந்தை கிட்ட வந்துச்சுன்னு தான் தெரியல. சகல, அந்த குழந்தை வீடு இங்கதான்ப்பா இருக்கணும். நம்ம போய் விசாரிச்சா ஏதாவது தெரியும்பா. வாங்க. உன் வீடு எங்கம்மா இருக்கு? அங்க இருக்கு அங்கிள். உன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறியா? வாங்க அங்கிள். வா. அம்மா அம்மா வரேம்மா. என்னம்மா? என்ன? வணக்கம். வணக்கம். யார் சார் நீங்க? மா, குழந்தைய ரோட்ல விளையாட விட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா விளையாட வருது இல்லையா? இந்நேரம் குழந்தை ரோட்ல பந்த போட்டு நம்ம கார்ல வந்து விளையாட கடந்தது. இவர் பார்த்து வண்டி ஓட்டுனதுனால தப்பிச்சது. ஐயோ மன்னிச்சிடுங்க. என் குழந்தைய காப்பாத்திருக்கீங்க. உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேனே, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, வேணாங்க. நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? கேளுங்க சார். என் குழந்தை உயிரை காப்பாத்திருக்கீங்க, உங்களை போய் தப்பா நினைப்பனா? குழந்தை கழுத்துல போட்டிருக்க செயின் நீங்க எப்ப வாங்கினது? ஏன் சார் கேக்குறீங்க? அதுக்கு காரணம் இருக்கு, சொல்லுங்களேன். சார், என்னோட புருஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்து குழந்தைக்கு செயின் வாங்கிட்டு வந்ததா சொல்லி குழந்தை கழுத்துல போட்டாரு. அவர் விலைக்கு வாங்கிட்டு வந்தாரா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது சார். அப்படிங்களா? இது என் ஒய்ஃபோட செயினுங்க. நேற்று தான் நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். இது எப்படி உங்க ஹஸ்பண்ட் கைக்கு கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. எனக்கும் எதுவும் தெரியாது சார். அவரா குழந்தை கழுத்துல போட்டாரு. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு சரியா பதில் சொல்லல சார். சரிங்க, உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? வீட்டுக்குள்ள இருக்காரா? அவர் இங்க இல்ல சார், வெளியில போயிருக்காரு. வெளியிலனா எங்கம்மா போயிருக்காரு? தெரியல சார். அவர் தண்ணி போடுற மனுஷன், எங்கேயாவது தண்ணி அடிச்சிட்டு கூட இருப்பாரு. சரிங்க, அவர் கொஞ்சம் ஃபோன் பண்றீங்களா? இந்த செயினை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும். சரிங்க சார். அவனே, இன்னும் என்ன நெருப்பு வைக்காம இருக்காங்க? இந்நேரம் எரிஞ்சு 2 பேரும் சாம்பலா இருப்பாங்கன்னு நினைச்சேன். அதான் சித்தப்பா, எனக்கும் ஒன்றும் புரியல. அண்ணே. வரேன்பா. ஒரு நிமிஷம். என்னண்ணே, செங்கல் சூளையில இன்னும் நெருப்பு வைக்காம இருக்காங்க? ஏதோ எமகண்டமா 5 நிமிஷம் கழிச்சு வைக்கலாம்னு சொன்னாங்க. ஓ சரி சரி சரிண்ணே, வாங்க. அவனே, அவங்க 2 பேருக்கும் ஆயுசு கெட்டி போல, அதான் இன்னும் சாகாம இருக்காங்க. சித்தப்பா, அதான் 5 நிமிஷம் கழிச்சு நெருப்பு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. 2 பேரும் எரிஞ்சு சாம்பலாகத்தான் போறாளுங்க. அவனே, அதுக்குள்ள யாரும் கண்டுபிடிக்காம இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். சித்தப்பா, அதெல்லாம் எதுவும் நடக்காது. நீங்க ஏன் சும்மா பயந்துகிட்டே இருக்கீங்க? சகல, என்னப்பா இந்த அம்மா புருஷன் போனே எடுக்க மாட்டேன்றாரு? நான் வேணா இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? சரிம்மா, ஃபோன் பண்ணுங்க. சார், கட் பண்றாரு சார். சகல, இப்போ என்னப்பா பண்ணலாம்? அண்ணே, எவனோ பிரியாணியை ஆர்டர் பண்ணியிருக்கான், தந்தூரியும் ஆர்டர் பண்ணியிருக்கான். ஓ, மொத்த பணத்தையும் கட்டிட்டானா. ஆனா பார்சலை என்ன வாங்க சொல்லி உசுர் எடுக்கிறான். இதுக்கு எதுக்கு தம்பி ஃபோனில் இவ்வளோ சத்தம் போடுறீங்க? எவனோ ஒருத்தன் உங்கள் பேரில் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கான், அதை டெலிவரி கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதை எதுக்கு நீ வேணான்னு சொல்கிற? சரக்குக்கு சைடிஸ் ஆச்சு, கொண்டு வர சொல்லு. ஒயின் ஷாப் அட்ரஸ் சொல்லி இங்கே கொண்டு வர சொல்லு. அப்படியே சொல்றீங்க? ஆமாம், நீ சொல்லு தம்பி. ஹலோ, நான் ஊருக்கு வெளியில இருக்கிற ஒயின் ஷாப்ல தான் இருக்கேன். அங்க வந்து டெலிவரி கொடுங்க. அதுக்கு என்ன, சைடிஸ் ஆறதுக்குள்ள பட்டுன்னு கிளம்பி சட்டுன்னு வர பாருங்க. அண்ணே, அங்கே இருங்க, போயிடாதீங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். சீக்கிரம் வாங்க. சகல, நீ கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுப்பா. இந்த அம்மா புருஷன் ஒயின் ஷாப்ல தான் இருக்கானா? சரிங்க, எங்க நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா இந்த செயின் எனக்கு கொடுக்க முடியுமா? அது என் ஒய்ஃப்காக வாங்கினது. நான் அதுக்கான பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்க அதே மாதிரி ஒரு செயின் வாங்கி குழந்தைய கொடுத்துருங்க. சார், இது உங்களோட செயின், இதுக்கு எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? என் புருஷன் செஞ்ச காரியத்துக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்களை மன்னிச்சிடுங்க சார். இல்லைங்க, அவர் பண்ண தப்புக்கு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? மன்னிப்பெல்லாம் வேண்டாங்க.
சரிங்க சார். இந்தாங்க சார் உங்க செயின். இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு குழந்தைக்கு இதே மாதிரி ஒரு செயின் பணம்லாம் வாங்கி வேணாம் கொடுங்க. சார். பணம் எதுக்கு சார்? உங்க நகைக்கு எதுக்கு சார் பணம் கொடுக்குறீங்க? இல்லைங்க, இதை மறுக்காம வாங்கிக்கோங்க. உங்களுக்காக இல்லைனாலும் குழந்தைக்காகவாத வாங்கிக்கோங்க. குழந்தை கழுத்துல இருந்து செயினை கழட்டினது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. செயினை கழட்டினது கண்டிப்பா அவளுக்கு ஏமாற்றமா இருக்கும். அவளுக்கு வேற செயின் வாங்கி கொடுத்துருங்க. சார், இவ்வளவு தூரம் நீங்க சொல்றதுனால நான் வாங்கிக்கிறேன் சார். நன்றிங்க. வரேன்டா. உள்ள வாமா. அண்ணே, தம்பி ஆம்லேட் சொன்ன இன்னும் வரல பாரு. என்னது ஆம்லெட்டா? அண்ணே, நீங்க பழனிசாமி தானே? ஆமாம், நான் தான் பழனிசாமி. நீங்கள் யார்? அண்ணே, நான் தான். யாருன்னு தெரியல. பிரியாணி பிரியாணி ஃபோன் பண்ணனே. ஓ, நீ பிரியாணி ஆளா? உள்ளே கொண்டு வர வேண்டியதானே? ஐயோ அண்ணே, உங்களுக்கு சுட சுட பிரியாணியை கொடுக்கணுன்றதுக்காக வெளிய வண்டியில ஹாட் பேக்ல வச்சிருக்கேன். சூடா இருக்கு, வந்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சுட சுட டெலிவரி பண்ண போறியா? சூப்பர் வேலைக்காரையா நீ. வாயா போலாம். வாங்க வாங்க. தம்பி, ஆ? என்ன மறந்துட்டீங்களா? பிரியாணி எனக்கும் கொஞ்சம் கொடுக்கணும். என்னண்ணே, உங்களுக்கு இல்லாத பிரியாணியா? ஆ. வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. 2 பேரும் சந்தோஷமா சாப்பிடுவோம். ம். சரியா? அண்ணே, பிரியாணி ஆறிற போதுண்ணே. வானே போலாம். ஆ, வானே வா, வானே வானே. ஆ, ஆ, பாத்து பாத்து. ஆ. இந்தா இதையும் குடிச்சிட்டு ஜாலியா இரு. ம். ஏப்பா, இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கிறது? ஆ? அதோ அங்கதானே இருக்கு. வானே வானே. பழனி கால் பண்றான். சொல்லு பழனி. சார், இங்கே ஒரு தப்பு நடந்து போச்சு சார். என்ன தப்பு நடந்துச்சு? அந்த கார்த்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா சார். ஏய், அவனுக்கு எப்படா தெரிஞ்சது? ஏய் முட்டாள், இப்படி நான் போய் மாட்டுவ? நீ எல்லாம் இந்த மாதிரி காரியத்துக்கு லாயக்கே இல்லடா. இப்ப பாரு, உன்னால நாங்களும் மாட்ட போறோம். சிக், போன வை. என்னடா மாமனே, ஏன் டென்ஷன் ஆகுற? என்னாச்சு? சித்தப்பா, அந்த டிரைவர் பையலுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சா? என்னடா மாமனே சொல்ற? அவனுக்கு எப்பறா தெரிஞ்சது? ஐயோ, அந்த பழனியை எப்படியோ அவன் கண்டுபிடிச்சு அவன் மூலியமா எல்லா உண்மையும் இவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஐயோ. இப்ப இங்கதான் வந்துட்டு இருக்கானாமா. என்னது, இங்க வர்றானா? டேய் மவனே, அவன் வந்தா இவங்க 2 பேரையும் காப்பாத்திடுவானே. இப்போ என்ன பண்றது? Don't you worry. I'll take her. சித்தப்பா, இங்க இருந்த பிரச்சனை, வாங்க போலாம். சரி வா.